ஆந்திர பிரதேச அரசியல் களம் என்றாலே அனல் பறக்கும் அரசியல் அரங்கேறும் களமாகவே சொல்லப்படும். இப்போது மீண்டும் அப்படி ஒரு சம்பவம் ஆந்திராவில் நடக்க இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வலம் வர தொடங்கியிருக்கின்றன. அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஒரு சந்திப்புக்கான அழைப்பு. ஆந்திர பிரதேச முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜூலை 6 அன்று தெலுங்கானாவின் காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை ஹைதராபாத்தில் இருக்கும் அவர் வீட்டிலேயே சந்திக்க கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தெலுங்கு பேசும் இரு மாநிலங்களுக்கு இடையே பரஸ்பர நலன்களை பற்றி விவாதித்து ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காகவும் இரு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமையாக பணியாற்ற விரும்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் பெரும் வெற்றியை பதிவு செய்து சந்திரபாபு நாயுடு முதல்வராக பொறுப்பேற்று 3 வாரங்கள் வரை ஆகியிருக்கும் நிலையில் இந்த சந்திப்புக்கான அழைப்பு பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஏனெனில் 2017 ஆண்டு வரை தெலுங்கு தேசம் கட்சியில் முக்கிய அங்கம் வகித்து வந்தவர் ரேவந்த் ரெட்டி. தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்த நாட்களில் சந்திரபாபு நாயுடுவின் நெருங்கிய ஆதரவாளராகவும் அறியப்பட்டவர். அக்கட்சி சார்பாக ஆந்திராவின் மேலவை உறுப்பினராகவும் கோடங்கல் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ-ஆகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிந்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக தெலுங்கானாவில் துடிப்பாக செயல்பட்டு வந்தார். ஆனால் 2017 ஆண்டு தலைமையுடன் ஏற்பட்ட மனக்கசப்பினால் தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து பிரிந்து காங்கிரஸில் இணைந்தார் ரேவந்த் ரெட்டி. அதைத் தொடர்ந்து 2023 நடந்த தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு தலைமை தாங்கி கட்சிக்கு வெற்றியும் பெற்றுக் கொடுத்து முதல்வராக செயலாற்றி வருகிறார். சந்திரபாபு நாயுடு ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவரை அழைத்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் ரேவந்த் ரெட்டி. அப்போதே இரு மாநிலங்களின் நலனுக்காக இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து தெலுங்கானா என்று தனி மாநிலம் பிரிந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2014 ஆண்டில் இதற்கான மசோதா மக்களவையில் பிப்ரவரி 18 அன்றும் மாநிலங்களவையில் பிப்ரவரி 20 அன்றும் தாக்கல் செய்யப்பட்டு ஜூன் 2 அன்று அதிகாரப்பூர்வமாக தெலுங்கானா என்ற புதிய மாநிலம் உருவானது. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் என்ற சட்டமும் உருவாகி இரு மாநிலங்களுக்குமான சில நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டன. இந்த சட்டத்தின்படி இரு மாநிலங்களுக்கான மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள் மற்றும் சட்டமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கை பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதோடு முக்கியமாக 2014 முதல் 2024 வரை 10 ஆண்டுகளுக்கு மட்டும் ஹைதராபாத் இரு மாநிலங்களுக்குமான தலைநகரமாக தொடரவும் இந்த சட்டம் இடம் கொடுத்தது. அதன் பின்னர் ஹைதராபாத் தெலுங்கானாவின் தலைநகராக தொடரும் என்றும் ஆந்திரா புதிய தலைநகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அமராவதியை அறிவித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இருந்த போதிலும் இரு மாநிலங்களுக்கான ஆட்சி மற்றும் அதிகார பிரிவுகளில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருகிறது. இது தொடர்பான பல வழக்குகள் இன்றும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. உதாரணத்துக்கு இரு மாநிலங்களுக்கு இடையேயான 91 நிறுவனங்களின் பிரிவு, பண இருப்பு, வங்கி சொத்துக்களின் பிரிவு, அனல் மின் நிலையம் நிறுவுதல், பழங்குடி பல்கலைக்கழகம் மற்றும் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நீர்நிலைகளின் பகிர்வு குறித்த முடிவுகள், இவை அனைத்துமே முடிவு எட்டப்படாமல் இருப்பதால் இரு மாநில முதல்வர்களும் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினால் விரைவில் தீர்வு காணப்படும் என்ற காரணத்திற்காகவே ரேவந்த் ரெட்டியை சந்திக்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஒரே கட்சியில் குரு சிஷ்யனாக இருந்து இப்போது வெவ்வேறு கட்சிகளில் இரு மாநிலத்தின் முதல்வர்களாக இருக்கும் இருவர் சந்தித்துக் கொள்ள போவதால் இரு மாநிலங்களுக்கான முடிவுகள் பற்றி மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாக பல முக்கியமான ஆலோசனைகள் இந்த மீட்டிங்கில் இடம்பெறும் என்றும் சொல்லப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டு சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் முதல்வரை சந்திப்பதால் அடுத்து என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது.